ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லறம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினை ஜெஃப்ரியோட அம்மாவே வந்து பங்கமாக கலாய்ச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு மாசான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஜெஃப்ரி வந்துட்டு ஒரு நல்ல பையன். எப்போ இந்த கோவா கேங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போனானோ அப்போத்துலேருந்து அவனோட கேமே வந்துட்டு மாறி போச்சு. ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறான். அதே மாதிரி வந்து இந்த மார்க்கிங் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக போயிடுச்சு. ஏன்னா அவங்க ரசிக்கிறாங்க, இவனுக்கு அது பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் இவன் அழுதானா அவங்களும் அழுது ஒரு மாதிரி வந்துட்டு அவனை வெளியே விடாமல் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு சௌந்தர்யா மேலேயும் ஜாக்லின் மேலேயும் நிறைய விஷயங்கள் அவன் வைக்கிறது நல்லாவே தெரிஞ்சு. நேற்று கூட வந்து சௌந்தர்யா அண்ட் ரயானை வந்து நாமினேட் பண்ண விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை கூட சௌந்தர்யாவோட எல்லாம் முதுகில் குத்திட்டாரு அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா வெளியில் வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்டே போயிருக்காங்க, இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அப்போ ஜெஃப்ரியோட விளையாட்டை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி யாருக்கிட்டலாம் உஷாராக இருக்குன்னு கேட்கும்போது டப்பாலும் அவங்க அம்மா செம்மையாக ஒன்று பேசியிருக்காங்க. என்னென்னா அவங்க அம்மா சொல்கிறாங்கன்னா, அவன் குட்டி பையலங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் இறக்க குணம் இருக்குது, அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மை. ஏன்னா ஜெஃப்ரி நல்லா யூஸ் பண்ணி ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் எஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது எல்லா டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வெறுத்திரமாக பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கோவா கேங் முளைக்கிறதுக்கு முன்னாடி தான் நல்லா தான் பண்ணான். கோவா கேங் முளைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேம் வந்து வன்ம மோடுக்கு மாறி போச்சு, ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து சொல்கிறாங்க, அவனை வந்துட்டு அவனோட இறக்க குணத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிம்போது இவங்க ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. ஸோ யாருக்கிட்டலாம் அவன் வந்து உஷாராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், யாருக்கிட்டனா ஜாக்லின் கிட்ட மெயினாக உஷாராக இருக்கணும், ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்றாங்க. எல்லாம் ஷாக்காக வராங்க. இல்லைங்க ஜெஃப்ரி அன்னைக்கு வந்துட்டு கால் வலிக்குதுக்கா எனக்கு அப்படின்னு சொல்லி அழுகும்போது அவங்களும் கூட சேர்ந்து அழுதாங்களேங்க, ஏங்க அதெல்லாம் சுத்தம் நடிப்புங்க அப்படின்ட்டாங்க. அடேங்க அப்பா, அப்போது அவங்க அம்மா எவ்வளோ காண்டில் இருப்பாங்க பாருங்கள் ஜாக்லின் மேலே. ஏன்னா இந்த பையன் தனியாக கேம் விளையாடுற வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தான், சூப்பராக நம்மளும் பாராட்டிட்டு இருந்தோம், அவன் கண்டிப்பாக டாப் 5ல் வருவான் அப்படி இருந்தோம். பட் எப்போ அவன் கூட்டு சேர்ந்தானோ இப்போ ஃபுல்லாக பற்றி அவனை பற்றி நெகட்டிவாக தான் வந்துட்டுருக்கு நியூஸ் எல்லாமே. ஸோ இந்த விஷயங்கள் அவங்க அம்மா சொன்ன விஷயங்கள் ஜெஃப்ரிக்கு ஏதாவது ஒரு வகையில் தெரியப்படுத்தினா அவன் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆவான் அப்படின்றது நம்மளோட கருத்து. பட் உள்ளே விடுவாங்களான்றது தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி வந்து டாப் 5ல் இவங்க தான் வருவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது நல்லாவே தெரியுது, கிளியர் கட்டாக. முத்துக்குப்பன் கன்ஃபார்மாக இருப்பாப்பில், சௌந்தர்யா கன்ஃபார்மாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஜாக்லின் இருக்க வாய்ப்பு இருக்குது, தீபக் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுலேயே 4 பேர் ஆயிடுச்சு, இன்னும் ஒருத்தருக்கு தான் இவ்வளோ சண்டைகள் அப்படின்ற மாதிரி. இப்போ விஜய் விஷாலும் இருக்கார். அப்படி இருக்கும்போது பயங்கரமான காம்படிஷன் இருக்கும்போது ஜெஃப்ரி இதெல்லாம் உடச்சிட்டு உள்ளே வரணும்னா கண்டிப்பாக இந்த கோவா கேங்லேருந்து வெளியே வந்தால் தான் அவர் கண்டிப்பாக வந்து ஒரு இது பண்ண முடியும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே ஜெஃப்ரியோட அம்மா ஜாக்லின் கீழே கிளிக்கிறாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண தட்டி விடுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.